அன்பில் மகேஷை பாராட்டிய முதல்வர் எதற்காக தெரியுமா? தம்பி, உனது பேச்சால் நான் மட்டுமல்ல சட்டமன்றமே அசந்து போய்விட்டது என குறிப்பிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு தன் கைப்பட வாழ்த்து குறிப்பு எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் கைப்பட வாழ்த்து குறிப்பு எழுதி வாழ்த்தியதற்கு அன்பில் மகேஷின் இன்றைய பேச்சே காரணம். அப்படி என்ன பேசினாருன்னா, 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கலை சிற்பி என்ற தலைப்பில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடத்தப்படும். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். இசை பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் வகையில் 10-12ஆம் வகுப்புகளுக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்படும் உள்ளிட்ட மானிய கோரிக்கை மீதான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் 48 நிமிட பதிலுரையை பாராட்டித்தான் தன் கைப்பட வாழ்த்து குறிப்பு எழுதி கொடுத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதே போன்று இங்கே பேசிய சின்னதுரை அவர்கள் இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்போ நீங்கள் கொடுக்க போறீங்க என்று சொன்னாங்க. இது அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோடு நிறுத்திட்டாங்க கொடுக்க வேண்டியது. அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்து நீங்கள் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுறீங்க. அந்த கருவின் மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஆக அதில் எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதர் கண்ட்ரீஸோட நீ கம்பீட் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஹைடெக் லேப்ஸ். முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு மிடில் ஸ்கூல்லே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பயன்படுகின்றவர்கள் 8,209 ஹைடெக் லேப்ஸை ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 519 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போகிறோம்னா 22,931 ஸ்கூல்ஸில் ஏறத்தாழ ஒரு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் நீங்கள் எல்லாத்துமே கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 8 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை பற்றி சொல்கிறீங்க. இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சம் மாணவர்கள் பயன்படுறது நீங்கள் கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் அந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்திலையுமே டெக்னாலஜி இதனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காமல் போயிடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.